வணக்கம். ராபர்ட் ராஜசேகர். அதாவது ராபர்ட் பேரை சொன்னால் ராஜசேகர் சார் பேரை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான், வேறு ஒன்றுமே இல்லை. சின்னத்தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங்குன்னு நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வராங்க. நீங்கள் எங்களுக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் திரு எஸ்கே அவர்கள் தயாரிப்பாளர் கூட வராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ்ஏ ராஜ்குமார் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. இந்த பாட்டை கேளுங்க நீங்கள் என்னாங்க. அதுதான் ஏ புள்ள கருப்பாயி உள்ளே படுதாய். இந்த பாட்டை கேட்ட உடனே நான் ராஜசேகர் சாரும் ராபர்ட் சார்கிட்ட நான் நடிக்கிறேங்கன்ட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 25-30 பிக்சர்ஸ் நான் படம் ஆரம்பித்த நேரத்தில், ஏதாவது திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அப்பா கூட ஒரு கிட்டத்தட்ட 19 படம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சில படங்கள் நான் ஆசைப்பட்டு பண்ணேன். சில படங்கள் வலுக்கட்டாயமாக என்னை பண்ண வச்சாங்க. ஆகையால் பிரபுங்கிற பேர் எனக்கு பெருசாக அந்த டைமில் அஃப்கோர்ஸ் சிவாஜி சார் பையன் அப்படிங்கிற சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு காட் தட் ஐ வாஸ் ஹிஸ் சன் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். ஆனால் பட் இருந்தாலும் திரையுலகத்தில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்போது அது பெருசாக நம்ம வளர்கிறதுக்கான எந்த அளவுக்கு அதாவது அறிமுகப்படுத்துனது பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் வளர்கிறது கடிதம். ஏன்னா அப்பா பேருக்கு மேலே பேர் வாங்கணும், அப்பா பேர் அட்லீஸ்ட் அப்பா பேரை காப்பாற்றணும். இந்த வகையில் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு ராபர்ட் ராஜசேகர் ஒரு பெரிய ஒரு காரணம். என்ன காரணம்னா, என்னை வலுக்கட்டாயமாக என்னை அந்த சின்ன பூவை மெல்ல பேசு பண்ண சொல்லுது, அப்புறம் மனசுக்குள் மத்தா பண்ண சொல்லுது. இந்த ரெண்டு படத்துலையுமே நான் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் ஐ திங்க் ஒரு 2 or 3 இயர்ஸ் நான் கிட்டத்தட்ட 30 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சோர்வு. அதுக்கப்புறம் திரும்ப நான் படங்களில் ஆரம்பித்தோன்னு எனக்கு இப்படிப்பட்ட படங்கள்லாம் சின்ன தம்பி பெரிய தம்பி நான் சத்யராஜ் சாருக்கு செகண்ட் ஹீரோவாக பண்ணேன். அப்புறம் சின்ன பூவை மெல்ல பேசுகிற ஒரு அருமையான ரோல். என்னை வச்சு தான் படம் அந்த கதையை மையம் என்னை வச்சு தான் கதை. ஏன்னா இந்த சீனியர் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்தது தான் இப்போ நடக்கக்கூடியது. இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுங்கிற மாதிரி வச்சு ஒரு மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க. ராபர்ட் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியானவர், ஆனால் வேலை வாங்குறது கராரானவர். அதே மாதிரி ராஜசேகர் சார் கேமரா பின்னாடி இப்படியே ஒரு கண்ணு தான் தெரியும், பளிங்கி கண்ணு. நைஸ் பீப்புள் தேவை. இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க். என்கிட்ட அவ்வளோ வேலை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. ரொம்ப எதுவுமே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஏன்னா எனக்கு பாலைவன சோலைன்னா நான் படம் பார்த்துட்டு எப்படியாவது இந்த பிரதர்ஸ் கூட நான் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டது. ஏன்னா அவங்க படங்களை பார்த்துட்டு ராபர்ட் ராஜசேகர் ஒரு டைமில் ஒரு சென்சேஷனல் டைரக்டர்ஸ். ஸோ அப்படி எல்லா இளைஞர்களும் அவங்களோட ஆக்ட் பண்ணணும்னு நினச்ச நேரங்களில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னு ராபர்ட் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ராஜசேகர் சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சின்னப்பூவை மெல்ல பேஸ் பண்ண சூப்பர் ஹிட்டு நாகர்கோயிலுக்கு நம்மலாம் போனோம். என் கூடயே 2 பேரும் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிகாஸ் எனக்கு முன்னோடிகள் அவங்கள நான் பார்த்து இன்ஃபேக்ட் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது இவங்க படங்கள் நான் பண்ணணும்னு நினச்சி இந்த படம் பண்ணி ஃபஸ்ட்டு பிக்சரே சூப்பர் ஹிட்டு. அதே மாதிரி எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது மனசுக்குள் மத்தா அப்படின்னு ஒரு படத்தில், இவங்க 2 பேரோட இயக்கத்தில். இவங்க பார்க்குறதுக்கு தான் சாதாரண ஆளாக இருக்காங்க, ஆனால் சாது மிரண்டாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிங்கம் எந்திரிச்சா கெரிச்சிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 2 பேர் ரொம்ப அருமையான பீப்புள் தேவை. ராபர்ட் சார், ராஜசேகர் சார், we miss you a lot. I really hope நீங்கள் லாஸ்ட் சில வருஷங்கள் உங்கள் கூட நடிக்கலாம், உங்கள் இயக்கத்தில் நடிக்கலான்னு நினச்ச காலங்கள் உண்டு. உங்களை எங்கே பார்த்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ஆஸ் ராபர்ட் அண்ட் ராஜசேகர், நீங்கள் ஐ எம் ஷுர் யூ ஆர் டுகெதர் தேர் somewhere. And we love you, we miss you all, sir. Robert sir, I love you. வணக்கம்.